Hi, hello friends, welcome to my channel, welcome to another episode or another vlog. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா மைசூர் கிட்ட ஒரு புதுசாக ஒரு மியூசியம் திறந்திருக்காங்க. இட் இஸ் அ விண்டேஜ் கார் கலெக்ஷன். ஸோ செம்மையாக இருக்க போது. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப் பண்ணி விட்ருங்க. ஸோ சன்ரைஸ் செம்மையாக இருக்குது. நம்ம யார் போயின்னுக்கிறோன்னா என் கூட பில்லியன்னா என் மச்சான் உட்காந்துக்கிறான். ஸோ இஸ் மை கசின். அப்புறம் நம்ம ஒன் அண்ட் ஓன்லி ஸ்ரீனிவாஸ் சார். அதுக்கப்புறம் நம்ம பணம் விளம் ரைடர் பவன். ஸோ வாய் கொளருது. இட்ஸ் ஓகே. மோஸ்ட்லி இட்ஸ் என்ஜாயபிள் ரைடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செல்ஃபி எடுத்துதியா? என்னடா செல்ஃபி எடுத்துங்கிறியா? ஓகே. ஸோ மைசூர் கிட்ட அந்த இது இருக்கிறது. ஸோ மைசூர் டச் பண்ணுவோம் நம்ம. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 6:30 காலையில். அண்ட் வி 3 ஆர் கோயிங். ஓகே, மிச்சதெல்லாம் போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் நாள் நல்லா இருக்குது. இவன் பாரு, ஹெல்மெட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஃபோன் ஒரு கையில். irresponsible people. ஸோ கிளைமேட் நல்லா இருக்குது. கேர்புரம் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜு ஆல்மோஸ்ட் நிறைய ஒரு 5 படத்தில் 6 படத்தில் வந்திருக்கு. நம்ம தமிழ் படத்தை நம்பி தீபாவளி படம் தெரியும்ல, ஜெயம் ரவி இது. ஸோ அந்த படத்தில் கூட இந்த பிரிட்ஜை காட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே அது அவ்வளோ ஃபேமஸ் இல்லையோ, இல்லை நான் இங்கேயே இருக்கிறதால அது எனக்கு ஃபேமஸாக தெரியலையோ. சிட்டி உள்ளே தான் போயின்னுக்கிறோம் ஆக்சுவலி. ஆனால் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. இதோ பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அந்த பிளேஸை பற்றி சொல்லணுன்னா, பிளேஸ் கொஞ்சம் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறது. ஸோ அதனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் அவ்வளோ வச்சுக்கல. ஆனால் மோஸ்ட்லி வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம் லைக் இட் வாஸ் குட். ஆக்சுவலி இட் இஸ் குட். ஸோ விண்டேஜ் கார்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். போன வராகும் கார் தான் பண்ணோம், BMW டெலிவரி. ஸோ அந்த அந்த விலாகுக்கு அவ்வளோ சப்போர்ட் காட்டினீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். நம்ம ஃபேமிலியில் இப்போ 82 பீப்புள் ஆர் தேர். 82 பீப்புள் ஜாயின் ஆகிருக்கீங்க. ஸோ வெல்கம் கைஸ் ஃபார் த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, ஹைவே டச் பண்ணிட்ட பின்னாடிக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போது பக்கா டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் இந்த பக்கம் நிறைய டைம் போவேன். ஆஃபீஸ்க்கு இந்த பக்கம் தான் போகணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஹெக் ஆஃப் அ ரைட். நம்ம ஹைவேக்கு வந்தாச்சு. ஹைவேனா நம்ம சர்வீஸ் ரோடு தான் போகணும். ஏன்னா பெங்களூர் டு மைசூர் ஹைவே வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் ஆனதால் அந்த பக்கம் இப்போது ஹைவேல ஓடுறதில்ல. அதனால நம்ம இதில் தான் போனோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்காக நிற்க வச்சுருக்கோம். இந்த இடத்துல தட்டை இட்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு. யாராவது இந்த பக்கம் மைசூர் வழியாக போயின்னு இருந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிச்சதெல்லாம் சாப்பிட்டு போக கண்டினியூ பண்ணுறேன்.
சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம தோசை சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபுட் இஸ் ஆல்சோ வெரி டேஸ்டி. ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ பண்ணுவோம் vlog. சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு டேஸ்ட்டும் செம்ம. இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது என் ஃப்ரெண்டு தான் என்னை கூட்டின்னு வந்தான். போலாண்டா டேய். வயிறு ஃபுல்லாகிது, மனசும் ஃபுல்லாகிது. ஆக்சுவலி இந்த மாதிரி ரைடில் தான் நம்மளுடைய முழு சந்தோஷத்தையும் நம்ம பார்க்க முடியும். தட் எமோஷன், பைக் இஸ் அன் எமோஷன். செம்ம ஃபீலு. வின் நாய்ஸ் வருதான்னு தெரில. ஓ, வின் நாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. மோஸ்ட்லி ஜாஸ்தி வந்துச்சுன்னா ஐ திங்க் ஐ ஷுட் சேஞ்ச் த மைக் செட்டிங்ஸ். ஸோ எக்ஸ்பிரஸ் ஹைவே இந்த பக்கம், ஆனால் எக்ஸ்பிரஸ் ஹைவேல நம்மளை போக விட மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஆல் தோஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் இன் ஃபியூ மந்த்ஸ். ஆக்சுவலி இந்த ஹைவே ஓப்பன் பண்ணி ஒரு 2 monthsலேயே 200+ ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இந்த ஹைவேல. எல்லாமே பைக்குங்க தான். ஓவர் ஸ்பீடிங் அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆனதால் தான் இந்த ஹைவேல என்ட்ரி ப்ராஹிபிட்டட் ஃபார் 2-wheelers, ஆட்டோஸ் அண்ட் டிராக்டர்ஸ். இந்த ரோட்டில் நான் எத்தனையோ டைம் போயிருக்கேன் மைசூருக்கு, அது இதுன்னு. மொதல் டைம் லாக் பண்ணின்னு போயிருக்கிறேன். வாட் அ டிராஸ்டிக் சேஞ்ச். எங்க பார்த்தாலும் கபிள்ஸ். ஓடுறா ஓடுறா, எல்லாம் நல்லதுக்கே. ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரில, இருந்தாலும் பண்ணுவோம். டியூப் 250 வித் acropovic exhaust slip on. சாரி, செம்மையா இருக்கு வண்டி. ஆக்சுவலி இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. என் வண்டியை பவன் ஓட்டிருக்கான் இந்த வண்டி. ஏ, ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு வெதர் கூட பாருங்களேன், செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு வெதர். ரோடு மட்டும் நம்மள இந்த ரோட்ல போக விட்டுருந்தாங்கன்னா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த ரோடு நல்லா தான் இருக்கு. அப்பப்ப ஹம்ப் வருது, அது ஒண்ணுதான் பிரச்சனையே தவிர வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆராம போலாம். ஸோ நம்ம லைஃப்ல நிறைய பிரச்சனைங்க வரும். ஸோ பிரச்சனைகளை விட்டுருங்க, அது நம்மளையே தேடி வந்து நிற்கும். எல்லா பிரச்சனைகிட்டையும் சொல்றது ஒன்னே தான், எல்லாம் நல்லதுக்கே. இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம், நாளைக்கு அந்த பிரச்சனையே ஒரு நல்ல விஷயம்,
ஆக்சுவலி இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். அதுவும் இல்லாமல் நான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தலையை கெடுத்துக்கிற ஆளே இல்லை. ஸோ கூல் மைண்டட், ஜஸ்ட் ரிலாக்ஸ், சில், தட்ஸ் இட். என்ஜாய் பண்ணு லைஃப்பை. கிடைக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிறது ஒரு லைஃப் தான். ஸோ அந்த லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரியே கிளைமேட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி இப்படிதான் இருக்கும் கிளைமேட் பெங்களூர்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் நிறைய வெயில். அப்பா 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 முடியல. சும்மா வீட்டுல சும்மா உட்காந்து இருக்கும் போதே வேர்வை ஊத்துது. அந்த மாதிரி இது வெயில். என்ன பண்றது? சவுண்டு காதை பிச்சுக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வண்டி ஓட்டுறீங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க. சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ எப்பயுமே அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. வி ஹாவ் ஃபேமிலி டு கோ பேக் டு. ஸோ அதுவும் முக்கியம். நிறைய சோன்றேன். இது என்னத்துக்குன்னு தெரில, என்ன இலவுன்னு தெரில, வாயில வந்துனே இது. வண்டி நல்லா இருக்கா? இதுவும் வேற லெவல். சும்மா கன்னு மாதிரி இருக்குது, கன்னு மாதிரி. நம்ம ரொம்ப பேசினே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கும் ஓரளவுக்கு என்ன சொல்றது ப்ராக்டிஸ் ஆகும். இல்லைன்னா காலப்போக்கில் அப்படியே திருப்பியும் அதையே பேசி என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசின்னு இருக்கும். வாட் ஆஃப் ரோடிங் பாருங்க. காஞ்சி போயிட்டுக்குதேயா, காஞ்சி போயிட்டுக்குதேயா. சுத்தமா தண்ணி இல்லப்பா. ஸோ இந்த இடத்துக்கு யாராவது வந்தீங்கன்னா கூகுள் மேப்பை பார்த்து மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. அது எங்கெங்கேயோ காட்டுது. இங்க இருக்கிறது மெயின் ரோட்லயே இருக்குங்க. நாம சும்மா அங்கங்க சுத்தின்னு வந்திருக்கோம். ஸோ பரவாயில்ல. ஐயோ இந்த சோன்ற வார்த்தை இரிட்டேட் பண்ணுது என்ன. வரும்போதே ஒரு நல்ல பஸ், டபுள் டக்கர். ಆದ್ರೂ ಒಂದು ಆಫ್ ರೋಡಿಂಗ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇತ್ತು. ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்தோம். என்ன டயர் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க முன்னாடி. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா. ஓகே, உள்ள போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஹெல்மெட் எடுத்துக்கோ. ஏய் ஹெல்மெட் எடுத்துக்கோ. அங்கே உள்ள இங்கே வைக்கிறதுக்கு ಹೆಲ್ಮೆಟ್ ಇತ್ತಲ್ಲ ಬ್ರೋ, ಒಂದು ಏರ್ ಕೂಲ್ಡ್ ಬ್ರೋ. ಏರ್ ಕೂಲ್ಡ್ ಫ್ಯಾನ್ ಐತೆ. ಡೇ ನೀನು ಇನ್ನೊಂದು ಟಾಪಿಕ್ ಉಡ್ಲೇಳ. ಫ್ಯಾನ್ ಇಲ್ಲ, ಈಗ ಕೂಲ್ಡ್ ಬಿಡ್ಲಿ ಮತ್ತೆ.
வைட் ஆங்கிளில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். இங்கே எங்கே டிக்கெட் வாங்குறது மேம்? எல்லோ டிக்கெட் கவுண்டரோ? ஏய் இது பிரயாணானா பயனானா? ஓ அது வந்துருச்சா? பயனா 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 மியூசியம்னு. ஸோ இந்த மியூசியம் பேர் பயனா. நல்லா இருக்கு. இரு நல்லா கூலாக இருக்குது வெதரு. எனக்கு இதை பார்த்தா எக்கோமாவோட ஆட் தான் ஞாபகம் வருது. எக்கோமா டயர்ஸ். பவன் உள்ளே போயிடாதரா. ಓ ಇದು ಟೈಟೇ ಪನ್ನಲ ನಾನು. ಟಯರ್ ಅದೇ ನನಗೆ MRF ಆಮೇಲೆ ಈ ಯೋಕೋಮೋ. ನನಗೆ BMW ಟೈರ್ ಇದ್ದೇವೆ. ಎಲ್ಲರೂ ಒಂದು ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಒಂದು ಹೇಳ್ತೀಯಲ್ಲ. ಅದೇ ಲೇ ಸರಿಡಾ ಸರಿಡಾ ಲೇ ಸರಿಡಾ. ಇದು ಇವಾಗ ಇದು இப்போ தான் ಓಪನ್ ಆಚಾ? ರೀಸೆಂಟ್ಲಿ ಓಪನ್ ಆಯ್ತಲ್ಲ. ಅಷ್ಟು ಬೇಗ ಇಷ್ಟು ಗಲೀಜಾಗಿದೆ. ಮೇ ಬಿ ರೋಟಿಗೆ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದೆ. ಸೊ அதனால தான் ரிஃப்ளெக்ஷன் தெரியுதான்னு தெரியல. யா ಐ ಅಸಹ್ಯಾಗಿರುತ್ತೆ ಮರ. ஸோ இதுதான் நம்ம பே பண்ணதுக்கான பில். அதுக்கப்புறம் இதுதான் டிக்கெட் ஃபார் 4 persons அண்ட் 1 கேமரா. ஸோ இங்கே கேமரா எட்டுன்னு வந்தால் கேமராவுக்கும் தனியாக கட்டணும். 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. ओ आउटसाइड गए तो अंदर आने के लिए कितना एक टिकट ग्राउंड पर आउटसाइड ग्राउंड में है। हाँ ग्राउंड में. ओके ओके ठीक है. अभी 2 और मैं बाहर नहीं आऊँगा. 2 और राउंड आ. पूरा वसूल करने का पैसा टिकट ಇದು 2 ಸ್ಟ್ರೋಕ್ ಇಂಜಿನ್. இன்ஜின் மாடல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்கப்பா, நல்லாயிருக்கு. 4 ஸ்ட்ரோக் இன்ஜினை இப்படி கூட பார்க்கலாம் போல இருக்குது. என்னது இது சுற்றும் போல. ஏய் ஒர்க்கிங்டா. ஏய் ஒர்க்கிங்டா. ಇಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇದ್ದೀನಿ ಕ್ರಿಸ್ಟಲ್ 2 ಸ್ಟ್ರೋಕ್. ಏ இன்ஸ்ட்ரக்ஷன் மாடல் 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். ಸೂಪರ್. ಎಲ್ಲ ತಿರುಗುತ್ತಾ ಇದು? ದೊಡ್ಡದು. ಓ ಮೈ ಗಾಡ್, ಇಟ್ಸ್ ವೆರಿ ಪೆಟ್ರೋಲ್ ಇಂಜಿನ್. Hey, what a car. வெறும் பாடி மட்டும்தான் இது. ಹಾಂ ಫಸ್ಟ್ ಹೇಳು ಏನಂತ. ஸ்டியரிங் பாக்ஸ், மெக்கானிக்கல் ஃபியூல் பம்ப். ஃபியூல் பம்ப் இப்படி தான் இருக்கும். இதை நான் நம்ம வண்டியில் கூட பார்த்துருக்கேன். டர்போ சார்ஜ். எஸ். ஓ கிரேசி. நல்லா இருக்குப்பா.
ಡೈನೋ ಸೂ ಟರ್ಬೋ ಚಾರ್ಜ್ வெரி டைனமோ அந்த முத கட்டையில் வீல் செஞ்சாங்க. இதுதான் வீல். அதையே கொஞ்சம் பெருசாக செஞ்சாங்க. அதுதான் செகண்ட். அப்புறம் பெருசு 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 அப்படியே பெருசாகி போய் 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 ஓடுதா கடைசியில் டயருக்கு வந்து நின்றுச்சு. சேரியட் நல்லா இருக்கு. 1960s. ஓ இங்கே மேலே இயர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது பாரு 10,000 BCE 35,000 3,500 அது. அப்புறம் 2000 BE நான் பிறந்த வருஷம். ஆனால் அந்த வருஷத்தில் நான் பிறக்கல. BCE எடுத்துருங்க. வெறும் 2000 மட்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் 1000 BCE. அப்புறம் CE 1802 அப்படியே போயிட்டே இது. ஸோ இது எந்த வருஷம் போட்டாங்கன்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குது சேரியட். வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கு. ராஜா காலத்துலலாம் இப்படி தான். இது தள்ளு வண்டின்னு நினைக்கிறேன். ஹார்ஸ் அதுக்கப்புறம் மேலே ஒரு கூரையை போட்டாங்க. அப்புறம் கூரையை எடுத்தாங்க. அது மாட்டு வண்டி ஆயிடுச்சு. மாட்டு நிறுத்திக்கிறாங்க. ஓ நீங்களும் தமிழ் தானா? நீங்கள் எது ஊர்? நாங்கள் திருவண்ணாமலை. நீங்கள்? கிருஷ்ணகிரி. ஓ பக்கம். நீங்கள் பேருந்து கிருஷ்ணகிரி வந்து நம்ம வந்தாங்க நீங்கள். நாங்கள் இங்கே பெங்களூரில் இருக்கோம். வண்டி இப்போ இருக்கா? வண்டியில் இப்போ இருக்கா? ரீசெண்டாக பழைய காலத்து இன்னும் கொஞ்ச நாள் இது பழைய காலத்து வண்டி ஆகிடும். நீங்கள் ஜாப் இருக்கிறீங்களா? ஜாப் 1995. ஓகே நல்லா இருக்கு. ஃபியாட் நான் எப்பயே சொல்லிடுறேன், காரை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. இது 4 ஸ்பீட் மேனுவல், அவ்வளோதான். பைக்கை பற்றி கேட்குறீங்களா? எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடலாம். சாரி. ஏய் அது வேறு மாடல், இது வேறு மாடல். மாடல்ஸ் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். அது 25, இது 28 ஃபியாட். நல்லா தான் இருக்குது. அவ்வளோ ஸ்பேஸு உள்ள பாரு. ட்ரக் மாதிரி. இதை பற்றியா? டாப் ஸ்பீட் பற்றியா? அது மைல்ஸ் பர் ஹவர். கிலோமீட்டர்ஸ் வந்து 129. ஓ 100 டச் பண்ணுது போகுது. இது ஆர்சி. இந்த வண்டி 100 இப்போ டச் பண்ணுச்சுன்னா வச்சுக்கோ, பார்ட்டாக கல்லிங் போயிடும் எல்லாம். ஆனால் இப்போ இருக்கிற ரோடுங்க நல்லா இருக்குது, அதனால வண்டிக்கு அவ்வளோ ஏதோ டேமேஜ் ஆகாது. மொத்தத்தையும் கன்னடாவில் போட்டு வச்சுருக்கு. கார் என்தூசியஸ்ட்லாம் இங்கே வரலாம். 1934 இது. 1934 தான். ஒரு 3 பேர் வந்து ஃபோர்ட் பர்ஃபெக்ட் E93A.